ஹலோ கனமா ஹியர். இன்றைக்கி ஃப்ரைடே. ஆஸ் யூஷுவல் நிறைய வேலை இருக்கும். ஃபஸ்ட் திங் வந்து நான் சமைக்க போகிறேன். சமைச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகள்லாம் பார்க்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெல்லம் வச்சுருக்கேன். இங்கே வந்து மாங்காய் போட்டு சாம்பார் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெல்லம் எதுக்குன்னா நான் வந்து மாங்காய் மண்டி பண்ண போகிறேன். செட்டிநாடு ஸ்டைல் மாங்காய் மண்டி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு. காலையில் அமுதனுக்கு டிஃபனுக்கு ரெடி பண்ணணும் இனிமேல் தான். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சிங்கில் வந்து இப்போதைக்கு பாத்திரம் கொஞ்சம் தான் இருக்குது. சமைச்சு முடித்தோன்னா நிறையா சேர்ந்துடும். அப்படியே இந்த சைடு வந்தோன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் தண்ணிலாம் வற்றிட்டு மாங்காய் வந்து ஆஃப் வெந்த மாதிரி இருக்கணும். அந்த டைமில் வந்து நம்ம பருப்பை ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி ஆகிடும். சாம்பார் ரெடி ஆனோடனே மாங்காய் மண்டி தான் செய்யணும். தண்ணி கொஞ்சம் வற்றின மாதிரி இருக்குது, அதனால் நான் அப்படியே பருப்பு ஆட் பண்ணிட்டேன். இந்த சைடு மாங்காய் மண்டி ரெடி ஆகிடுச்சு. அந்த சைடு அமுதன் அழுதுட்டுருக்காரு. என்னன்னு பார்த்துட்டு வரலாம். அமுதன், அமுதன், அம்மா உனக்கு வீடியோ போட்டு விட்டுருக்கேன்லப்பா, அப்புறம் ஏன் அழுதுட்டுருக்குற? ஆ, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். ஏன், எதுக்கு? அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ அமுதனுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுக்கணும். மேபி அவன் பசினால் கூட வந்து அழுதுட்டுருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, திருப்பி ஆரம்பிச்சிட்டான். ஓ சாமி, வேற கூட்டு போங்கடா. அவனுக்கு பசின்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து யூடியூப் போட்டு விட்டுமே அவன் பார்க்காம அழுதுகிட்டே இருக்கான். குட்டி தோசை சுட போகிறேன் அமுதனுக்காக. இன்னைக்கு குட்டி தோசை சுட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அமுதன் வந்து அவனாகவே சாப்பிட்டுப்பான். என்னை வந்து எதிர்பார்க்க மாட்டான். நான் வந்து அவனுக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டான். அவனாகவே சாப்பிட்டுப்பான். அதனால் எனக்கு இந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நான் அவனுக்கு வந்து இந்த குட்டி தோசை இல்லைன்னா வந்து குட்டி இட்லி அந்த மாதிரிலாம் ஏதாவது நான் வந்து அவனுக்கு பண்ணி கொடுத்துருவேன். அவன் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் அவனே சாப்பிட்டுப்பான். தோசை ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ் வந்து சாம்பார் இருக்குது. ஆனால் வந்து அமுதனுக்கு மாங்காய் சாம்பார் பிடிக்காது, புளிக்கும். அவன் மூஞ்சி ரியாக்ஷனே ஒரு மாதிரி பண்ணுவான். அதனால் வந்து நான் இன்றைக்கி லைட்டாக ஹனி போட்டு தான் கொடுக்க போகிறேன். அமுதன், இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும். கொஞ்ச நேரத்துக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு நான் நம்புகிறேன். அந்த கேப்பில் வந்து நான் மாங்காய் மண்டியை வந்து செஞ்சு முடிச்சிடணும். எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் கடுகு போட்டேன். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக உளுந்து. கடலைப்பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா போடலாம். எனக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். கட் பண்ணி தான் போடுவேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது.
வெங்காயம் வந்து நல்லா வதங்கினனால இந்த டைமில் வந்து நான் மாங்காவை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த வெல்லம் வந்து எப்போ போடணுன்னா, மாங்காய் வந்து ஒரு 50% வெந்திருக்கும் போதே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெல்லம் கரையிறதுக்கும் மாங்காய் வந்து மீதி 50% வேகிறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். சார், தோசை எப்படி இருக்கு சார்? அமுதன் சார், தோசை எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா தோசை? பாட்டை மாற்ற சொல்கிறாங்க அந்த பையன். ஏன்டா வந்தோம்? ஓ சாமி, வேற நான் வந்து இப்போ லைட்டாக டேஸ்ட் பார்க்க போகிறேன். புளி, உப்பு, காரம் இதெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆக்சுவலாக கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, கொஞ்சம் நம்மளுக்கு கட்டியானோம், கொஞ்சம் செமி சாலிடானா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மாங்காய் மண்டி. அவ்வளோதான், மாங்காய் மண்டியும் ரெடி பண்ணிட்டேன், சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வீடெலாம் கூட்டிட்டு தொடச்சிட்டு மேட்லாம் மாற்றணும். சார் என்ன சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு போல. ஏன் சார் சூப்பர்வைஸ் பண்றீங்களா அம்மாவை? எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். இந்த வெட்டி அதிகாரம் வீராப்பு பேச்செல்லாம் ஏங்கிட்ட வேணாம். கொஞ்சம் தள்ளி போறீங்களா? தள்ளி போங்க. அமைதி அமைதி அமைதி. சமைச்சு முடிச்சாச்சு, வீடும் கூட்டி பெருக்கி தொடச்சாச்சு. கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதையும் நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். சிங்க்கும் வாஷ் பண்ணிட்டேன். ஃப்ரைடேவோட மார்னிங் ரொட்டீன் இது தான். வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பாய். அமுதன் பாய் சொல்லுது. பாய் பாய்.